சைடு ஃபுல்லாகவே வந்து டேக் டைவர்சன் சொல்லி போயிட்டே இருக்கோங்க. ஒரு பேக்கரி கூட இல்லைங்க. இங்கேருந்து நேராக போனால் சீர்காழிக்கு வந்து 17 கிலோமீட்டர். இங்கேருந்து நான் 3 கிலோமீட்டர் தாங்க பிச்சாவரத்துக்கு. எவ்வளோண்ணா? 20. பிச்சாவரம் தெற்குக்கு வராமல் பிச்சாவரம் வடக்குக்கு எங்கேயோ போயிட்டோம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து போட்டு. பிச்சாவரம் சுற்றுலா மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கை காட்டுங்கண்ணா. ஓகே, விஜய் டிராவலர். வேற இடிக்கிற மாதிரியே வருது. முதல்ல எல்லாம் இருக்காதுண்ணா, இந்த மாதிரி ஸ்பாட்டு தான். துப்பரி வாங்க. இன்னொரு போட்டிங் கிராஸ் ஆகுது. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் விஜய். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து பிச்சாவரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு தாங்க போகிறோம். இந்த பிச்சாவரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டுலேயே வந்து 2வது சதுப்பு நிலம் இருக்கிற காடுங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ளே வந்து தண்ணி இருக்கும், அதை போட்டிங் போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதை தான் ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம நேராக கிளம்பிட்டோம். கைஸ், நம்ம ஊர்லேருந்து நேராக எங்கே போயிருப்போம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போயிருப்போம். தஞ்சாவூர்லேருந்து நேராக கும்பகோணம்லேருந்து நேராக வந்து சிதம்பரம்லேருந்து நேராக வந்து பிச்சாவரம் போயிருப்போங்க. இங்கேருந்து நம்ம அந்த சிதம்பரம் கிட்ட போகிற வரையும் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து வாய்ஸ் கரப்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சிச்சுங்க. ஸோ அதனால தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். இருந்து இப்போ சிதம்பரம் முன்னாடி போகிற விலாக்லேருந்து வந்து வாய்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக பார்ப்பீங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் அங்கே தெரியுது பாருங்க, மணிமண்டபம் தெரியுது. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து டேக் டைவர்சன் சொல்லி போயிட்டே இருக்கோங்க. அந்த திருமலை படத்தில் வந்து விவேக் சாரும் விஜய் சாரும் போகும்போது வந்து இந்த மாதிரி டேக் டைவர்சன், இந்த சைடு இது நடந்துகிட்ருக்கு, டேக் டைவர்சன் இந்த சைடு அது நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி திருப்பி விட்ருவாங்கள்ல, அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் போயிட்டுருக்கோங்க. எத்தனை டேக் டைவர்சன் ஹைவேவே வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து கட்டவே இல்லைங்க. அப்புறம் ஏன் இந்த வழியை வந்து விடுறாங்கன்னு தெரியல. கம்முன்னு வேறு ஏதாவது ஒரு வழியை சொல்லி அந்த ஹைவேல போய் இப்படி போயிருங்க அப்படின்னு சொல்லி விட்டால் கூட ஓகே. எது ஹைவேல போயிட்டு பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க பில்லியன் ரைடரு. அதனால தான் சரின்னு சொல்லி வந்தால் ஒரு பேக்கரி இல்லைங்க, ஒரு டீ கடை கூட இல்லைங்க. அது டீ கடை தானே எஸ்பி? டீ கடை தானே? ஓ, எப்படியோ பேசிக்கிட்டே இருந்தோம், ஒரு டீ கடை வந்துருச்சு. கரெக்டாக நான் பேசிகிட்டே வந்தேன், ஒரு சின்ன டீ கடை வந்துருச்சுங்க. இந்த டீ கடையில் அது நிப்பாட்டி பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே போவோங்க. ஏன்னா வந்து இதை விட்டோம்னா இதுக்கப்புறம் டீ கடையே இங்கே வருமானு தெரியல. ஃபஸ்ட்டு அதை கேளுங்க, ஜிபே இருக்கான்னு. ஒரு வழியாக ஜிபே இருக்குது. சரி, ஓகே எஸ், நான் அப்படியே உட்காந்துட்டு உங்களுக்கு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். பேக்கரி கிட்ட நிப்பாட்டி அப்படியே வந்து டீ குடிச்சுட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டீ கைஸ். ஆக்சுவலாக வந்து நம்மளோட பேட்டரி வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் இல்லை எதுவுமே. ஸோ இங்கே இந்த பேக்கரியில் வந்து டீ குடிச்சிட்டோம். இங்கேருந்து நேராக வந்து சிதம்பரம்லேருந்து நேராக பிச்சாவரம்ங்க. அப்படியே இங்கேருந்து போயிட்டு உங்களுக்கு அங்கே போய் vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம ஒரு வழியாக வந்து அந்த பேக்கரியிலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரமே வந்து ரைட் பண்ணிட்டு சிதம்பரம் வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரி வந்து ரொம்ப லோவாகிடுச்சு. பேலன்ஸ் ஒரே ஒரு பேட்ரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இடையில வந்து vlog பண்ண முடியல. இருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தான் இருக்குது பிச்சாவரமுக்கு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 11:30 ஆகுது. நான் இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அப்படியே உங்களுக்கு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக வந்து நம்ம பிச்சாவரம் பக்கத்துலேயே வந்துட்டோங்க. இங்கேருந்து நான் 3 கிலோமீட்டர் தாங்க பிச்சாவரத்துக்கு. சிதம்பரம் பைபாஸில் லாஸ்ட்டாக வந்து அங்கேருந்து போயிட்டு vlog பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஏன் ஃபுல்லாக வந்து உள்ள சிதம்பரம் வர்றதெல்லாம் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரி வந்து பேட்ரி ஃபுல்லாகவே வந்து டவுன் ஆகிடுச்சு. ஒரு பேட்ரி தான் இருந்துச்சு, அதனால தாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோவும் போடணும், அதனால தான் வந்து உள்ளே வர்றதெல்லாம் வந்து போடலங்க பெருசாக. இப்போ டைம் வந்து 12:30 ஆயிடுச்சு. முன்னாடியே வந்திருப்போம். ரூட் மாறி போய் என்னோட மொபைலில் வந்து கூகுள் மேப் பார்க்கல, பில்லியன் ரைடரோட மொபைலில் தான் வந்து கூகுள் மேப் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பார்த்தா மேப் வந்து சொதப்பிடுச்சுங்க. குறுக்கு வழியும் வேறு ஊருக்கும் கூப்பிட்டு போயிடுச்சுங்க. அதனால் வந்து நானே என்னோடய மொபைலில் வந்து மாட்டி கூகுள் மேப் போட்டு இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கோங்க. இருங்க, இங்கே ஏதோ எடுக்கணும் போல். எவ்வளோண்ணா? 20.
பிச்சாவரம் அறிஞர் அண்ணா சுற்றுலா மையம். சுங்க கட்டணம் சுங்க கட்டணம் வந்து 20 ரூபாங்க. ஒரு பைக்குக்கு வந்து 20 ரூபா. அப்படி தான் நினைக்கிறேன். டிக்கெட்டை இங்கே வச்சிடலாம். மற்றவங்களாம் வந்து லோக்கல் நினைக்கிறேன், அதனால் வந்து அவங்களுக்கு சுங்க வரி கிடையாதுங்க. டூரிஸ்ட் வந்தோன்னா மட்டும்தான் சுங்க வரி வாங்குறாங்க. பிச்சாவரம் இன்னும் 1 கிலோமீட்டர் தாங்க இங்கேருந்து. பிச்சாவரம் தெற்குக்கு வராமல் பிச்சாவரம் வடக்குக்கு எங்கேயோ போயிட்டோம். பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்துருவேன். என்னடா தண்ணியே இல்லை அப்படிங்கும்போது பார்த்தேன், இதுக்கு தகுந்த மாதிரியே ஆயிடுச்சு. எல்லாம் ஆக்சுவலாக வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது, சாப்பிட்றதுன்னா அங்கேயே வந்து சாப்பிட்டுக்கலாங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து போட்டெல்லாம் இங்கே ஓரம் கட்டி வச்சுருக்காங்க. பிச்சாவரம் சுற்றுலா மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பைக் பார்க்கிங் எங்கன்னு தெரியல. நான் எஸ்பி இங்கேயே வந்து பைக்கை பார்க் பண்ணிடுவோமா? இங்கேயா? ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம பிச்சாவரம் வந்துட்டோங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே போட்டிங் போக வேண்டியதாங்க. என்ட்ரன்ஸு நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து போக போகிறோங்க. கைஸ் இப்போ வந்து டிக்கெட் கவுண்டர் வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணோம். அங்கேருந்து நம்மளை வந்து உள்ளே வந்து கூப்பிட்டு போவாங்க. ஆளுக்கு வந்து காட்டுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயிலும் தெரியும். 2 பேருக்கு 4 பேருக்கு சேர்த்து வந்து 450 ரூபாங்க. துடுப்பு படகு இந்திய படகு 2 பேருங்களா? 450 ரூபா வரும்பா. ஓகேங்க. 100,000 ரூபாய் போட்டு கிடைக்க வெயிட் பண்ணி தான் போகணும். ஓகே ஓகே. 50 ரூபா சேஞ்ச் வச்சுருந்தா கொடுங்களா? இல்லைங்கக்கா, 100 தான். டோக்கன் நம்பர் 90 டிஸ்பிளேல அலௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், காற்றுல வந்து பறக்குது. 450 ரூபாங்க. 2 பேர்னாலும் 450 ரூபா, 4 பேர்னாலும் வந்து 450 ரூபா. இது வந்து துடுப்பு படகுக்கு எடுத்திருக்கோம். துடுப்பு படகுனா அங்கே துடுப்பு போட்டுட்ருக்காங்க அந்த படகுக்கு. இது வந்து அந்த மோட்ரு படகு. அதுக்கு வந்து டிக்கெட் வந்து 600 சம்திங், சரியாக தெரியல. நான் அங்கேயே முன்னாடியே காட்டியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து 1 ஹவர் வந்து வெயிட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டோக்கன் நம்பர் வந்து 75 தான் வந்திருக்கு. நம்மளது வந்து டோக்கன் நம்பர் வந்து என்ன டோக்கன் நம்பர் வந்து 90. ஸோ அது வரும்போது அது வரை வெயிட் பண்ணி அப்படியே போக வேண்டியதாங்க. அப்படியே பேக்கில் காட்டுறேன் பாருங்கள், அந்த பிச்சாவரத்தோட இதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம இந்த மேக்னோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 1 ஹவராக இருக்குங்க. 1 ஹவர் கூட இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்கும். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் இன்னும் போட்டிங் வரல. இப்போ தான் வந்து 81 வந்திருக்கு. நம்மளோட டிக்கெட் நம்பர் வந்து 90ங்க. ஒரு 9 டோக்கன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போவோம் இங்கேருந்து. நான் அப்படியே கிளம்பும்போது vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அப்படியே வந்து லைஃப் ஜாக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே என்ட்ரி போட்டாச்சு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே தான் போயிட்டுருக்கேன். அப்படியே வந்து இப்போ லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். கைஸ் அப்படியே வந்து போட்டிங் ஏரியாச்சு. நானும் பில்லியன் ரைடரும். ஸோ அப்படியே கிளம்பிட்டோங்க. இதுக்குள்ளெல்லாம் வழியானா? இதுக்குள்ளெல்லாம் வழி இல்லை.
நண்டு மீன் பிடிக்கிறாங்களா அவன் போவான். போட்லாம் போவாது கராத லாண்டு நண்டு மீன் பிடிக்கிறது. தெரியாது. நம்ம ரொம்ப தூரம் உள்ளே வந்துட்டோம். ஸோ இதோட வந்து லாஸ்ட்டுங்க இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் சரியான வெயில் அடிக்குது. நம்ம இங்கிருந்து தான் உள்ளே வந்தோம். இந்த மரத்து பேர் என்னண்ணா? சுரப்புன்னை. சுரப்புன்னையா? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இது எல்லாமே வந்து வேறாண்ணா? இந்த இது எல்லாமே வேறுங்களா? மேலே வந்துருக்கு வேறுண்ணா. பேசி இது எல்லாமே வந்து இங்கே வேறாங்க. தண்ணிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அந்த ஆலமரத்தில் விழுது இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குது. இடிக்கிற மாதிரியே வருது. ரொம்ப படுக்கிற மாதிரி ஆகிடும். என்னங்கண்ணா? அக்டோபர் நவம்பர் அதிகமாக ஆகிடும். படுக்கிற மாதிரி ஆகும். நம்ம போட்டில் மேலே விட வேண்டியது. அக்டோபர் நவம்பர்லையா? இந்த அளவுக்கு தண்ணி விடுது. ஓ, தண்ணி அதிகமாகிடும். இப்போ மே மாதன்றதுனால தண்ணி கம்மியாக இருக்குது. என்ன மே மாதன்றதுனால தண்ணி கம்மியாக இருக்குது. கம்மியாக தான், இந்த மாதம் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து பௌர்ணமி வந்து இல்லை, அதனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓ, இப்போ மழை பெஞ்சுங்களா? இடையில் போன வாரத்தில் பெஞ்சுக்கலாம். ஓ, மழை டைம்லலாம் இது பண்ண மாட்டீங்களா? சொல்ல சார், தண்ணி அதிகமாகிடும். தண்ணி கண்ட்ரோல் பண்ணி நடிக்கிட முடிஞ்சு. அக்டோபர் நவம்பர்லலாம் படுக்கிற மாதிரி ஆயிருமா? ஏதாவது விலங்குகள்லாம் இருக்குமாண்ணா? நரி, நீர் நாய். ரெண்டும் தான் இருக்கும். நரி, நீர் நாய். முதலையெல்லாம் இருக்காதுண்ணா? புதனில் நீங்கள் கொள்ளிடம் இருக்குது, அதில் எப்போதும் இருக்கும். டிசம்பர் பக்கம் கொள்ளிடம், அதில் எப்போதும் இருக்கும். கைஸ், இதுக்குள்ளே வந்து நரியும் நீர் நாயும் தான் இருக்குமாங்க. பட் ஆனால் அது வந்து ஆளுங்களோட சத்தத்தை கேட்டுச்சுன்னா கேட்டாவே வந்து ஓடிடுமா. இந்த மாதிரி ஸ்பாட்டு தான் துப்பறி வாழணும்ல, அந்த கிளைமேக்ஸு என்னங்கண்ணா? ஓ, இந்த இதுதானா? கைஸ், இந்த ஸ்பாட்டு தான் துப்பறி வாழணும் சீன் கிளைமேக்ஸில் வர்றது. பின்னாடி விசால் வந்து சண்டை போடுவாங்களே, அந்த சீனு. ஒரு வீடு மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவங்களாம் செட்டி போட்டு அவன் திரும்பணும்ல, செட்டி போட்டுருந்தாங்களா? பாலம் மாதிரி இருக்கும், நடப்பாலம் மாதிரி. அது வந்து அந்த சைடு மோட்டர் போட்டு போயிடல. கைஸ், அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே வந்துட்டு அப்படியே அந்த ஸ்பாட்லாம் பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி போயிட்டுருக்கோங்க. அந்த துப்பறி ஸ்பாட்லாம் பார்த்துட்டு மேலே உள்ளதெல்லாம் வந்து இடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னொரு போட்டிங் கிராஸ் ஆகுது. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நம்ம இந்த வழியாக வந்து போனோம், இப்போ மறுபடியும் வந்து இந்த வழியாக ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பில் வந்து ஒரு டைம் தான் வந்து இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து அனுபவிக்கிறோம். ஏன்னாவே வந்து போட்டிங் வர்றது தெரியும். கை காட்டுங்கண்ணா. ஓகே, விஜய் ட்ராவலர் அப்படியே எங்களே எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அப்படியே எடுத்தாச்சு. லெவலில் இருக்குங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. யார் அந்த அண்ணாவா? ஸோ ஒரு அமைதியான ஒரு இடம். ஸோ இன்னொரு போட்டிங் வந்து கிராஸ் ஆகுது. எல்லா பேரும் வந்து கை காட்டுறாங்க. இந்த ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா அதே துப்பறி வளர்ந்த உள்ள ஃபைட் நடக்கிற சீன் தான் கைஸ். ஸோ கண்டினியூவாக வந்து அடுத்தடுத்த போட்டு வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. தலைக்கு மேலே வந்து எங்கால வந்து பிஜிஎம் போட்டுட்ருக்காரு. ஈவன் துப்பறிவாரன் கரியன் போங்குன்றாங்க. அண்ணா, இது என்னண்ணா? இது ஏதோ இது என்ன பரவாண்ணா? நீர் காக்கா. காக்கா மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக குயிலெலாம் கத்திகிட்ருக்கு.
இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான சவுண்டு தான். இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை வழி இருக்குது? ஒரு 4000 மேலே 4000 வழிக்கு மேலே இருக்குது. அந்த எல்லா வழியுமே உங்களுக்கு தெரியுமாண்ணா? இப்போ புதுசாக யார் போனாலும் வந்து மாட்டிக்குவாங்க. இப்போ இந்த ஷூட்டிங் எடுக்க வரவங்களுக்குலாம் நீங்கள் இது பண்ணுவீங்களாண்ணா? இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 வழி இருக்காங்க. தெரியாதவங்க போனோன்னா அவ்வளோதான். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு அந்த சின்ன இலையை வந்து பறித்தேன். பறிக்கக்கூடாது தான், பட்டு காட்டுறதுக்காக இது பண்ணுங்க. எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல. அந்த வழியாக தான் வந்து உள்ளே போனோம். இப்போ மறுபடியும் அந்த வழியாக வந்து போயிட்டுருக்கேன். நல்ல ஒரு அமைதியான இடம். பட் இங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் தாண்டி வந்து நல்ல ரசனை உள்ள ஆளாக இருந்தால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வரலாம். இங்கே அற்புதத்தின் அற்புத தீவு அந்த மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து இந்த பிச்சாவரத்தில் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். அங்கேருந்து ஆக்சுவலாக வந்து வரும்போது வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டரி தான் கொண்டு போனேன். ஸோ அதனால் வரும்போது எடுக்க முடியல, ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இங்கே நம்ம பைக் பார்க் பண்ணியிருக்க இடத்துல வந்து வீடியோ வந்து முடிக்கிறேங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.